பாதிக்கப்பட்டது துப்புரவு தொழிலாளர்கள் மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் 15 நாட்களாக அங்கு எந்த வேலையும் நடக்கவில்லை. ஊடகங்கள் மிக தெளிவாக இந்த போராட்டத்தினை எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இந்த அரசாங்கம் அடித்தட்டு மக்களை எந்த அளவிற்கு அழுத்தி பிசைகிறது, அழுத்துகிறது என்பதற்கு இதைவிட, அதனால தான் சொன்னேன், இதை விட ஒரு சான்று தேவையா? அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 மண்டலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைன்றது இல்லை. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை. சாலை வசதிகள் கிடையாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், எங்கேயாவது சாலை வசதிகள் இருக்கா? இந்த 5 வருடங்களில் சென்னையில் சாலை வசதியே கிடையாது. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால் போட்ட பிறகு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அங்கே ரோடே போடல. எங்கு பார்த்தாலும் சங்கிலி பறிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, டெய்லி வெட்டு குத்து, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் மிக மோசமான சூழ்நிலையில் அரசாங்கம் இருக்கிறதுனால மக்கள் அதில் ஒரு நிர்வாகமின்றி, நிர்வாக திறனின்றி இருக்கக்கூடிய ஒரு திறனற்ற, செயலற்ற, துப்பில்லாத அரசு என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், உங்கள் 13 நாளாக அங்கு தினந்தோறும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை வாட்டி வதைத்து அவர்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியவில்லை, அவர்களுடன் பேச முடியவில்லை என்று சொன்னால் இதைவிட ஒரு வெட்கக்கேடான விஷயம் எதுனா இருக்கா? மக்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, பல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, எங்கு பார்த்தாலும் கொலை. டாஸ்மாகினுடைய மது அறிந்துவிட்டு அந்த போதையில் கொலை நடக்கிறது. நான் சொல்ல, போலீஸ் எஃப்ஐஆர் சொல்லுது. வழிப்பறி, கொள்ளை, சங்கிலி பறிப்பு, இந்த மாதிரியான போராட்டத்திற்கு பல நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? எந்த ஒரு கட்சியினுடைய போராட்டம்னாலும் அங்கே உடனடியாக ஒரு 100 போலீஸ்காரங்களை அமைச்சு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அதற்கு பதிலாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய, குற்றங்களை தடுப்பதற்குண்டான விஷயங்களை செய்வது தான் ஒரு காவல்துறை. வருமுன் காப்போம் என்று சொல்கிறார்கள்ல, வருமுன் ஏன் காக்கலை? வந்த பின்ன ஏன் பார்க்குறீங்க? அதுதான் கேட்குறோம் நம்ம. நீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமன்றம் இந்த போராட்டம் கூடாது என்று சொல்லவே இல்லை. நீதிமன்றம் இந்த இடத்துல வேண்டாம், அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுங்க அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்குது. அப்போ உடனடியாக வேறு இடத்துல அனுமதி கொடுக்க வேண்டியது தானே? அவங்களே கைது பண்ணுறீங்க. நான் கேட்பது 13 நாட்களாக தூங்கி கொண்டிருந்ததா அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி. 13 நாட்கள் உங்களால் ஒரு 2 ஜோனுக்கு உண்டான ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியல. தமிழ்நாடு மாநிலத்திற்கு உண்டான பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவீங்க? என்ன நிர்வாகம் உங்களிடத்தில் இருக்கிறது? உங்களுடைய கொள்கையின்படி நீங்கள் ஏதேனும் மாற்ற விரும்பினால் கூட திருப்பி அவங்க தானே அவங்க ஒர்க் பண்ணணும். அவர்களுடைய அந்த பணியினை நீங்கள் எப்படி பயன்படுத்தாமல் இருப்பீர்கள்? பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடையூறு. அதனால தான் கோர்ட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால் இதுதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 ஜோன், 2 மண்டலம், ஒரு சிட்டி கூட இல்லை, ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2 மண்டலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை 13 நாளாக தீர்ப்பதற்கு துப்பு இல்லாத, வக்கில்லாத, திராணியற்ற, ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசு. அப்புறம் நீங்கள் 15ஆம் தேதி அப்போ பயந்துட்டாங்களா? 15ஆம் தேதி நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணுவோம்னா என்ன? பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இல்லையா அது? ஒரு சினிமாவுக்கு போக தெரியுது, நீங்கள் அந்த சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 5 நிமிஷம் அங்கே போய் பார்த்துட்டு போயிருக்கலாமே. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். சேகர் பாபு போனார், துறை அமைச்சர் போகலை. இதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண முடியவில்லை என்று சொன்னால் அப்புறமா என்ன ஜனநாயகம்? அவர் என்ன சொல்கிறார் ஸ்டாலின்? நான் பாதி கம்யூனிஸ்டுன்றார். திமுகவெல்லாம் பாதி கம்யூனிஸ்ட்டு. ஏன்னா என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார்.
கம்யூனிஸ்டில் கேரளாவில் இதே போன்றது ஒரு பிரச்சனை கடந்த மாதம் கேரளாவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதே பிரச்சனை துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை கேரளாவில் இதே தான் செஞ்சாங்க. இங்கே கம்யூனிஸ்ட் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறோம்னுட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. கேரளாவில் இதான் செய்கிறாங்க. அடக்குமுறை, கம்யூனிஸ்ட் என்றாலே அடக்குமுறை. பாதி கம்யூனிஸ்ட் தான் திரு மு.க. ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் சர்வாதிகாரி. என் பெயரே ஸ்டாலின், நான் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்கிறார்ல, சர்வாதிகாரி ஸ்டாலின். அதை தான் இப்போ செஞ்சுருக்கிறாரு. அவர் சொல்கிறது சரிதான், நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் பெயரே ஸ்டாலின், நான் பாதி கம்யூனிஸ்ட். ஆமாம், அடக்குமுறை, ஃபாசிசம், அதற்கு பெயர் கம்யூனிசம். அதை நிலைநிறுத்துவது மு.க. ஸ்டாலின், சந்தேகம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.